ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்ப்ப காலத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கருத்தரித்த பெண்கள் தங்கள் வயிற்றுக்குள் வளரும் சிசுவின் ஆரோக்கியத்தை கண்ணும் கருத்துமாக பேண வேண்டும். தாங்கள் சாப்பிடும் உணவு சிசுவுக்கு ஏற்றதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாகும். கர்ப்ப காலம் என்பது மிக முக்கியமான காலகட்டம். பெண்களின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கியமான அங்கம். இந்த காலத்தில் பெண்கள் எதையெல்லாம் சாப்பிடலாம், தவிர்க்கலாம் என்பதை தெரிந்து கொண்டால் கர்ப்ப காலத்தை ஆரோக்கியமான முறையில் வழிநடத்தி செல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேக வைக்காத பச்சை முட்டை. சிலர் ஹாஃப் ஆயில் பச்சை முட்டை சாப்பிடுவது பழக்கம் கொண்டிருக்கின்றனர். கர்ப்ப காலத்தில் இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சால்மனெல்லா என்னும் கிருமிகள் வேக வைக்காத முட்டைகளில் இருக்கும். இதனால் குமட்டல், வாந்தி, வயிறு பிடிப்பு, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் வரலாம். மறைமுகமாகவும் வேக வைக்காத முட்டைகளை சாப்பிடக்கூடாது. சில உணவுகளில் வேக வைக்காத முட்டையை சேர்த்திருப்பர். அவை லைட்லி ஸ்க்ரம்பிள்டு முட்டை, போஸ்ட் முட்டை, சில வகையான சாஸ், மயனோஸ், சாலட் ட்ரெஸ்ஸிங், ஹோம்மேட் ஐஸ்கிரீம், கேக் ஐசிங் போன்றவற்றில் பச்சை முட்டை கலந்திருக்கும். வேக வைத்த முட்டையை சாப்பிடுவதே நல்லது, பாதுகாப்பானதும் கூட. செகண்ட் ஒன் காய்ச்சாத பால். காய்ச்சாத பாலில் மில்க் ஷேக், ஸ்மூத்தி, ஐஸ்கிரீம் தயாரிக்கின்றனர். இதை சாப்பிடுவதால் பாக்டீரியாக்களின் பாதிப்பு அதிகரிக்கிறது. காய்ச்சிய பாலை குடிப்பது, காய்ச்சிய பாலில் மில்க் ஷேக் குடிப்பது நல்லது. தேர்ட் ஒன் அதிக மெர்க்குரி உள்ள மீன்கள். சூரா, டியூனா மீன்கள் அதிக மெர்க்குரி உள்ள மீன்கள். இவற்றை அதிக அளவில் உட்கொள்ளக்கூடாது. மேற்சொன்ன மீன்களை குறைந்த அளவில் எப்போதாவது சாப்பிடலாம். 2 மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடலாம். அதிக அளவில் உட்கொண்டால் நரம்பு மண்டலம், சிறுநீரகங்கள், வயிற்றிலுள்ள கரு, நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவை பாதிக்கலாம். அரைவேக்காடு மீன்களை உண்ணக்கூடாது. சூசி உணவுகளை சாப்பிடக்கூடாது. குறைந்த மெர்க்குரி அளவு கொண்ட மீன்கள் வாரம் 2 முறை சாப்பிடலாம். மத்தி, நெத்திலி, சங்கரா மீன், வஞ்சரம், வவ்வால் மீன், கோலா மீன், காராப்பொடி மீன் ஆகியவை பல்வேறு மீன்கள் ஒமேகா 3 சத்துக்கள் கொண்டவை. இவற்றை சாப்பிடுவது நல்லது. ஃபோர்த் ஒன் கேஃபின். காஃபி, டீ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோகோ போன்றவற்றில் கேஃபின் கலந்திருக்கும். வயிற்றிலுள்ள குழந்தையை கேஃபின் பாதிக்கும். ஃபிஃப்த் ஒன் முளைக்கட்டிய தானியங்கள். மிகவும் சத்தான உணவு இது. ஆனால் இதில் கண்களுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் இருக்கும் வாய்ப்புகளும் அதிகம். எனவே வேக வைத்து சாப்பிடுவது மிக மிக நல்லது. சிக்ஸ்த் ஒன் பப்பாளி. இது அனைவருக்கும் தெரிந்ததே. கர்ப்பமாக இருக்கும்போது பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது என்று மிரட்டி வைத்திருப்பார்கள். அது ஏன் தெரியுமா? பப்பாளியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் உங்கள் டெலிவரி தேதிக்கு முன்னரே பிரசவம் நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இது குழந்தைகளுக்கு நல்லதல்ல. கர்ப்பமான 3 மாதத்திற்குள்ளும் கடைசி மாதத்திலும் பப்பாளியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். செவன்த் ஒன் அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் அதிகப்படியான புரோமிலைன் இருக்கும். எனவே ஆரம்ப கட்டத்தில் அன்னாசி பழம் சாப்பிட்டால் கரு கலைந்துவிடும். எய்த் ஒன் திராட்சை. கர்ப்பமான பெண்களுக்கு இரத்த சோகையை தடுக்க பழங்களை நிறைய சாப்பிட சொல்வார்கள். அப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக திராட்சையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதை இன்றோடு விட்டு விடுங்கள். ஆம், கர்ப்பிணி பெண்களை திராட்சை சாப்பிடக்கூடாது. அதில் ஏராளமான ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டிருக்கும் என்பதை விட திராட்சையில் இருக்கும் அதிக அமிலத்தன்மை உங்களை பாதித்திடும். நைன்த் ஒன் கத்திரிக்காய். நம் வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்தும் காய் இது. தினமும் அரை கத்திரிக்காய் அளவு சாப்பிட்டு வந்தால் அது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஆபத்து. அதே கத்திரிக்காயில் இருக்கும் சத்து மாதவிடாய் வர செய்திடும். இதனால் கர்ப்பத்தின் போது இந்த காயை சாப்பிடக்கூடாது. 10th ஒன் பெருஞ்சீரகம். கர்ப்பிணிகள் பெருஞ்சீரகம் மற்றும் மல்லி விதைகளை தவிர்ப்பது நல்லது. இவை அதிகமானால் ஆபத்தை ஏற்படுத்தும். இது நம் உடலில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்திடும். இதனால் கர்ப்பப்பை வலுவிழக்க வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிறந்த பிறகு இதனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு இது உங்கள் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். 11th ஒன் எள் விதைகள். இரத்த சோகை இருப்பவர்களுக்கான மருந்து எள். அதனை கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது. சிலருக்கு இது கருக்கலப்பை ஏற்படுத்திவிடும். கர்ப்பப்பையில் தசைகளையும் தளர்த்திடும். முதல் ட்ரைம்ஸ்டரில் இதனை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்துவிடல் நல்லது. கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக நட்ஸ் மற்றும் உலர் பழங்களை சாப்பிடலாம். 12th ஒன் வெந்தயம். அன்றாடம் பயன்படுத்தும் சமையல் பொருட்களில் ஒன்று. வெந்தயத்தில் இருக்கும் தாது நம் கர்ப்பப்பையை வலுவிழக்க செய்திடும். அதனால் குழந்தை தங்காது. கர்ப்பமாக இருக்கும்போது இதனை தொடர்ந்தால் உங்கள் குழந்தை ப்ரீ மெச்சூர் பேபியாக பிறக்க அதிக வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் கர்ப்பிணிகளுக்கு இது அலர்ஜியை கூட ஏற்படுத்தும். எனவே கர்ப்பிணி பெண்கள் கருவின் வளர்ச்சியின் அக்கறை கொண்டு உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்வது நல்லது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.